உலக இரட்சகரின் ஈடு இணற்ற நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 25:27. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. அன்பு மக்களே, தேன் என்பது அனைவருக்கும் தெரியும், மிகவும் இனிமையானது. தேனை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தேனை அளவுக்கு அதிகமாக பருகினால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும், வயிற்றை கலக்கிவிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவது புகழல்ல என்று ஞானி சொல்கிறார். அநேகர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார்கள். அருமை பெருமைகளை அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். யாராகிலும் கொஞ்சம் புகழ்ந்தால் போதும், உச்சந்தலையில் ஐஸ் கட்டி வைத்தது போல இருக்கும். இன்னும் வேறு எதாகிலும் சொல்லி புகழ்வார்களா என்று மனம் ஏங்கும். புகழ் பெருகும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் புகழ்ச்சி, தற்புகழ் நல்லதல்ல. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராலே புகழப்பட வேண்டும். கர்த்தரால் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கிடைக்கும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதுதான் தற்புகழ். அப்படி செய்வது நல்லதல்ல என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாமல் கர்த்தரை உயர்த்துவோம். அவர் பெருகட்டும், நம்மை தரைமட்டுமாய் தாழ்த்துவோம். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.